ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஞானி ஒருத்தர் வந்திருக்கிறார். யார் என்ன கேட்டாலும் அவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அவருக்கெல்லாம் முடிஞ்ச நல்லத நன்மைகளை எல்லாம் செஞ்சிருக்கிறார். இந்த நல்லது சில பேர் செஞ்சாலே ஒரு சிலருக்கு அது பிடிக்காது. இவன் என்ன நல்லது செய்யறது, இவன் என்ன நல்லது செஞ்சு நல்ல பேர் வாங்குறதுன்னு சில பேருக்கு பிடிக்காதுல்ல. அப்படி ஒருத்தர் என்ன பண்ணா, இவரை பத்தி கெட்டதாக ஊருக்குள்ள சொன்னான். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம்லாம் ஆயிருக்குது, அவர் குழந்தை குட்டியெல்லாம் வேற ஊர்ல இருக்காங்க, இவர் இப்படி மனிதர்களுக்கு நல்லது செய்யறேன்னு காசு பறிச்சு இன்னொரு இடத்துல பெரிய பங்களாலாம் கட்டியிருக்காரு, இப்படின்னு அவனால முடிஞ்ச வதந்திகளை ஊர் முழுக்க பரப்பிட்டே இருக்கிறான். ஒரு முறை என்னாச்சுன்னா, அவன் குடும்பத்திலேயே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இந்த பெரியவர் வந்து அதை தீர்த்து கொடுத்துட்டார். இப்போ அவனுக்கு ரொம்ப உறுத்திருச்சு. சார், நம்ம இவரை பத்தி எவ்வளவுலாம் புரளி ஊருக்குள்ள கிளப்பணும், ஆனால் இவர் நமக்கு நல்லது செஞ்சுட்டாரே, மனுஷனா இருந்து அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டணும் அப்படின்ட்டு அவரை போய் தனியா பார்த்து, ஐயா நீங்க உண்மையிலே நல்லவர், ஆனா நான் அதை புரிஞ்சிக்காம உங்களை பத்தி நிறைய தப்பு தப்பா ஊரெல்லாம் சொல்லிட்டேன். இந்த ஊர்ல மட்டும் இல்ல, பக்கத்து ஊர்ல எல்லாம் போய் சொல்லிட்டேன். பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்லை. இல்ல இல்ல, நீங்க என்னை மன்னிக்கணும், ஏதாவது ஒண்ணு நீங்க எனக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். அப்படியா, உங்க வீட்டுல தலையணை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த தலைக்கு வச்சு படுப்போமே அதுங்களா அப்படின்னு இருக்காரு. அதுதான்ப்பா இருக்கு, ஒரு தலையணை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு இருக்காரு. ஒருவேளை எடுத்து படுத்து காலம்பி கூட சொல்வார் போல இருக்கு அப்படின்னு அவன் தலையணை எடுத்துட்டு வந்து அவர் கையில கொடுத்துருக்கான். இந்த தலையணையை கிழிச்சு இதுல உள்ள பஞ்செல்லாம் இந்த ஊர்லயும் பக்கத்து ஊர்லயும் நீ